வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருள்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. 233 பக்கங்களை கொண்டதா வெளியிடப்பட்டிருக்கிற இந்த கொள்கை பிரகடனத்தில் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இலங்கையில் இந்த மாதிரியான புரட்சிகரமான மாற்றங்களை எல்லாம் எங்களால் உருவாக்க முடியும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 233 பக்கங்களை கொண்ட கொள்கை பிரகடனத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி சொல்ல வர்ற செய்தி என்ன, தமிழ் மக்களுக்கான அவர்களுடைய தீர்வு திட்டம் என்னன்ற சில விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு இதுதான் என்று சொல்லி அறிவிக்கிறதுக்கு முதல்ல அந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறது இலங்கையில் இருக்கிற அரசியலமைப்பு, ஆட்சி முறை. அந்த அரசியலமைப்பு மாற்றப்பட்ட ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றது எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விதமான நம்பிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குன்றதை இந்த கொள்கை பிரகடனத்தில் பார்க்க முடியுது. இலங்கையில் இருக்கிற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை கொண்ட அரசியலமைப்பு முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும், புது அரசியலமைப்பு தயாரிக்கப்படும், மக்கள் மத்தியில் அது சமர்ப்பிக்கப்பட்டு மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு அது திரும்ப நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதி மிக முக்கியமா ஒரு வாக்குறுதியா தேசிய மக்கள் சக்தியால கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் சுட்டிக்காட்டப்படுற மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் நிறைவேற்று ஜனாதிபதி அரசியலமைப்பினை ஒழித்து கட்டி பாராளுமன்ற ஆளுகையை நிலைநாட்டுதலும், நிறைவேற்று அதிகாரமற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமித்தலும், பாராளுமன்றத்துக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அனுரகுமார திசாநாயக்கவாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்க இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைச்சு ஒரு அமைச்சரவையை உருவாக்க முடியுமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலையும் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற முடியுமா என்றதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலும் கூட இந்த கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. புதிய பாராளுமன்ற தேர்தல் முறைமையொன்றினை அறிமுகம் செய்தல் என்ற விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்த புது பாராளுமன்ற தேர்தல் முறைமை மூலமா சில நேரங்களில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான சூழல் உருவாக முடியும் என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம், ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லங்களின் எண்ணிக்கையை 1க்கு மட்டுப்படுத்தல். இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதிக்கு ஏராளமான வாசஸ்தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கு. யாழ்ப்பாணத்திலையும் கூட மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு சொகுசு மாளிகை உருவாக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரே ஒரு அலுவலகம், வாசஸ்தலம் மட்டும்தான் இருக்கும் என்ற வாக்குறுதியை அனுரகுமார திசாநாயக்க கொடுத்திருக்கிறாரு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியம், விசேட கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை இல்லாதொழித்தல் மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்களுடைய வரிப்பணம் இதன் மூலமா அதிகமா வீண் விரயம் செய்யப்படுது என்ற குற்றச்சாட்டும் நீண்ட காலமாகவே இருக்கு. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், விஞ்ஞான ரீதியாக ஒதுக்கப்பட்ட 25 அமைச்சுக்களுக்கு 25 அமைச்சர்களையும் 25 நேரோத்த பிரதி அமைச்சர்களையும் நியமித்தலும், ராஜாங்க அமைச்சர் பதவிகளை இல்லாதொழித்தலும். இந்த கொள்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப கொள்கை பிரகடனத்திலையும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 25 அமைச்சர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பிரதி அமைச்சர்கள் 25 பேர் இருப்பாங்க. ராஜாங்க அமைச்சர் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காக தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அமைச்சர் பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கைப்பற்றி வச்சிருந்த காலம் எல்லாம் மறக்கவே முடியாது. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூட, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் கூட இலங்கையில் இருக்கிற மாதிரியான அதிகமான எண்ணிக்கையை கொண்ட அமைச்சரவை கிடையாது. குறுகிய ஒரு அமைச்சரவை, குறைஞ்ச உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தான் இருக்கும். இலங்கையில மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் 25 என்றது சாதாரணமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற விஷயத்தை தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு. அடுத்த விஷயம், ஒவ்வொரு அமைச்சுக்கும் விடயத்துறை பற்றிய சிறப்பறிஞர்களை கொண்ட மதியுயர் சபையினை நிறுவுதல் என்ற விஷயம். ஆலோசனை கொடுக்கிறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படும் என்றது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை மாதிரி இல்லாமல் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம நம்புவோம். தமது பொறுப்புகளை ஈடேற்றாவிட்டால் அத்துடன் ஊழலில் ஈடுபடுவாராயின் அவர்களை திருப்பி அழைப்பதற்கான அதிகாரம் வாக்காளர்களுக்கு கிடைக்கின்ற ஏற்பாடுகள்.
மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு 5 வருஷத்துக்கு பிரதிநிதியை மக்கள் தெரிவு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவர் 2வது வருஷத்திலேயே மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பாரா இருந்தா, கோட்டாபய ராஜபக்ச மாதிரி செயற்பாடுவாரா இருந்தா அவரோட பதவியை இல்லாம செய்யறதுக்கான அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. அப்ப ஆட்சிக்கு வர்றவர்களும் பயத்தோட செயற்படுவாங்க, மக்களுக்கு ஏற்ற விதத்தில் செயற்படுவாங்க. அப்ப ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் உருவாகாது. மக்களே அவரை திருப்பி அழைக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரத்யேக பணியார் தொகுதிக்காக குடும்ப உறவினர்களை சேர்த்துக் கொள்ளாமை போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கிய ஒழுக்க நெறி கோவை ஒன்றினை அறிமுகம் செய்தல் என்றது. அரசியல்வாதிகள் தங்களுக்கு நெருக்கமானவங்களை குடும்ப உறவினர்களை மட்டும் அவங்களுடைய பணியார் தொகுதிக்காக சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற விஷயமும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக செலுத்துகின்ற கொடுப்பனவினை இல்லாதொழித்தல் என்ற விஷயம். பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலந்து கொள்றதுக்காக கூட கொடுப்பனவு கொடுக்கப்படுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்கு, உணவு இலவசமான உணவு கொடுக்கப்படுது, ஏராளமான சலுகைகள் இருக்கு. இதை தவிர ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக கூட கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்றதெல்லாம் மக்களோட வரிப்பணம் இதுக்காகவும் வீண் விரயம் செய்யப்படும் என்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அதுவும் மிக முக்கியமான ஒரு கொள்கையா பார்க்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்களுக்கு பின்னர் செலுத்தப்படுகின்ற ஓய்வூதியத்தை இல்லாதொழித்தல். ஒரு நபர் ஒரே ஒரு தடவை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டா மட்டும் போதும், அவரோட மிச்ச வாழ்க்கை காலத்துக்கு ஓய்வூதிய தொகை தொடர்ச்சியாகவே கிடைச்சி கொண்டிருக்கும். மக்கள் அவருக்கு சம்பளம் ஓய்வூதியம் செலுத்திக் கொண்டே இருப்பாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றது இந்த கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சுங்க தீர்வையற்ற வாகன அனுமதி பத்திர திட்டம் நீக்கப்படும் என்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு கொள்கை. கடந்த காலத்திலேயும் இந்த மாதிரியான வரி சலுகையை பெற்றுக்கொண்டு வாகனங்கள் இறக்குமதி செய்து மில்லியன் பில்லியன் கணக்கில் அந்த வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிகமாகவே பதிவாகியிருந்தது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரின் பதவிக்காலத்தில் ஒரு வாகனத்தை மட்டுமே வழங்குதல் என்ற கொள்கையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 5 வருஷம் என்று சொன்னால் 2 வருஷம் ஒரு வாகனத்தை பயன்படுத்துவார். அதுக்கு பிறகு அந்த வாகனம் பழசா போனதுக்கு பிறகு இன்னும் ஒரு புது வாகனம் எனக்கு தேவைன்னு சொல்லி அவர் கேட்பார். திரும்ப இன்னும் ஒரு வாகனம் கொடுக்கப்படும். அமைச்சர்களுக்கு இந்த மாதிரியான சலுகை இருக்கு. சபாநாயகர் கூட அண்மையில் இந்த மாதிரியான ஒரு புது வாகனம் தேவைன்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற கொள்கை தேசிய மக்கள் சக்தியால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நேரடியாகவே தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு தங்களுடைய கொள்கை இதுதான் என்ற விஷயத்தையும் தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளிட்ட அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களையும் இல்லாதொழித்து அனைத்து மக்களினதும் சுதந்திரத்தை உறுதி செய்தல் என்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதா நீக்கப்படணும் என்ற கோரிக்கை உள்நாட்டில் மட்டும் கிடையாது, ஐக்கிய நாடுகள் சபையாலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அது நீக்கப்படலை. தேசிய மக்கள் சக்தி அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கு. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் சகல பிரதேசங்களிலும் மக்களது சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான சிவில் நிர்வாகத்தை முறைமைப்படுத்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமான நேரடியான ஒரு தீர்வு திட்டம் கிடையாது, ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் அரசியல் அழுத்தங்கள் இன்றி சகல இனத்தவர்களுக்கும் நியாயமான வகையில் கிடைக்கக்கூடியதாக தகமைகளின் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதனை உறுதி செய்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான தலையீடுகள் இருக்காது என்ற விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. மானிய உதவிகள் மற்றும் பாதுகாப்பு அவசியமாகும் யுத்த விதவைகள், அனாதைகள் மற்றும் மன அழுத்தங்களுக்கு ஆளானவர்களுக்கான மானிய உதவிகளை பெற்றுக் கொடுத்தல் என்ற விஷயமும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு கொடுப்பனவு திட்டம் தங்களுடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்படும் என்ற விஷயம் இதில் சொல்லப்படுது. காணிகள் மற்றும் வாழ்விடங்கள் பற்றிய தேசிய ஆணைக்குழு ஒன்றினூடாக நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல், காணி விடுவிப்பு சம்பந்தமான கொள்கையா இதை பார்க்க முடியும். இன கட்டமைப்பை மாற்றியமைக்கும் குறிக்கோளுடன் மேற்கொள்ளப்படும் மக்கள் குடியேற்றங்களை நிறுத்துதல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சிங்கள குடியேற்றங்கள் என்று சொல்லி நேரடியாக சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அவங்களுடைய வாக்கு வங்கியில் அது பாதிப்பை செலுத்தும்ன்றதுக்காக சில நேரத்தில் மறைமுகமாக இதை சொல்லியிருக்க முடியும். ஆனாலும் கூட திட்டமிட்ட குடியேற்றங்கள் நீக்கப்படும், நிறுத்தப்படும் என்ற விஷயத்தை ஒரு வாக்குறுதியாகவே தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் கூடுதலாக வாழ்கின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்கள், அரசு அலுவலகம் போன்ற சிவில் சேவைகள் நிலவும் இடங்களில் தமிழ் மொழியில் பணிகளை ஆற்றக்கூடியதாக உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்களை நியமித்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மொழி ரீதியான பிரச்சனைகளால் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு.
2023 10-15 திகதி கொண்டதாக தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட ஹட்டன் பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டவாறு மலேக தமிழ் மக்களின் அடையாளத்தையும் உரிமைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களின் காணி, வீடமைப்பு, கல்வி, சுகாதாரம் போன்ற வசதிகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். மலேக மக்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம், அவர்களுக்கான ஒரு திட்டமும் எங்கள்கிட்ட இருக்கு என்ற விஷயமா இது சொல்லப்பட்டிருக்கு. மலேக தமிழ் சமுதாயத்தின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் அதிகரித்தல், மக்கள் கௌரவமான வருமானத்தினை பெறுவதற்குள்ள உரிமையை உறுதிப்படுத்தல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மலேக மக்களுடைய நீண்ட கால பிரச்சனை இந்த அடிப்படை சம்பளம் என்றது. கடந்த காலத்தில் கெசட் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டாலும் கூட அது நடைமுறை சாத்தியமாகாமல் இருந்தது. தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஆட்சியில் மலேக மக்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்ற விஷயத்தை நேரடியாக சொல்லாட்டியும் கூட வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற விதத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற விஷயம் ஒரு கொள்கையா உள்ளடக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களின் கடற்றொழில் நடவடிக்கைகளில் வெளிநாட்டு மீனவர்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சவால்களை ராஜதந்திர ரீதியாக தீர்த்து அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் விற்பனை வசதிகளுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குதல். மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காணப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனம், வாக்குறுதி. தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. 233 பக்கங்களை கொண்ட கொள்கை பிரகடனத்தில் மிக முக்கியமான விஷயங்களையும் தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வுகள் சம்பந்தமான விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்த்திருந்தோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நீங்க விரும்பினா இன்னும் ஒரு காணொலியில் அதை பற்றியும் பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.